நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்க தொடக்கரையில சுத்தமா growth இல்லனா அந்த 5 வேரியேஷனை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல growth இருக்கும். டே 61 ஆஃப் பல்கிங் சீரிஸ். இன்னைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா இருந்ததுனால சும்மா கொஞ்ச நேரம் போசிங் பண்ணி பார்த்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். நிறைய பேர் எப்படி லெக் டே ஸ்கிப் பண்ணலாம்னு பார்ப்பாங்க, ஆனா எனக்கு திரும்பி எப்ப லெக் டே வரும்னு இருக்கும், அந்த அளவுக்கு அதுக்கு அடிக்ட். அப்படியே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வார்ம் அப் போட்டேன். டைம் மசில பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வேரியேஷன் தான். அதை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒரு தரமான குவாட்ஸ் பில்ட் பண்ணலாம். அதுல முதல் வேரியேஷனா ஸ்குவாட்ஸ், செகண்ட் லெக் பிரஸ், தேர்ட் லெக் எக்ஸ்டென்ஷன், ஃபோர்த் ஸ்டாண்டிங் லஞ்சஸ் அண்ட் லாஸ்டா அடக்டர்ஸ். எல்லா வேரியேஷன்ஸ்லயும் கிளீனான ரெப்ஸ் பண்ணணும். இந்த ஆஃப் ரெப்லாம் பண்ணிருந்தா லெக்குக்கு வேலைக்கே ஆகாது. இது எல்லாத்தோட ரெப்ஸன் செட்ஸையும் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், அதுல பாத்துக்கோங்க. அப்படியே ஹாம்ஸ்ட்ரிங் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம லெக்கோட சைஸை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். அதோட வேரியேஷன்ஸ்லாம் அப்கமிங்ல ஒரு வீடியோஸ்ல கிளியரா சொல்றேன். சோ புதுசா நம்ம பேஜ் யாராச்சும் பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட இன்னைக்கு ஒர்க் அவுட் எல்லாமே ஓவர். நம்ம நிதிஷ் பையும் கூடிய சீக்கிரம் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போறதுனால அதை பத்தி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம். ஆளுக்கு ஃபிட்னஸ் நாலேஜ் ரொம்பவே அதிகம். சோ அவரோட பேஜும் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போஸ்ட் ஒர்க் அவுட் மீலா பொங்கலும் சாம்பாரும். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி பீஃப் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதனாலே காலையில நான்வெஜ் கட்டு அப்படியே நம்ம பல்கிங் ஷேக்கையும் போட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு எழுஞ்சிட்டேன். சரி நம்ம புழு நண்பர்களை பார்க்கலான்னு போனா என்னை விட எல்லாருமே பங்கமா பல்க் பண்ணிருக்காங்க. போன வீடியோல சொல்லியிருந்தேன் முடிஞ்சா அதை கண்டுபிடிங்கன்ட்டு. சில பேர் கரெக்டா சொல்லியிருந்தீங்க இது பட்டர்ஃபிளைஸ். ஆமா இது எல்லாமே பட்டர்ஃபிளைஸ் தான். இது எல்லாமே இன்னும் 2-3 வாரத்திலே பட்டர்ஃபிளைஸ் ஆயிடும். அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோல காட்டுறேன். சரி இதெல்லாம் என்ன கலரா இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரியும். அப்படியே ஈவினிங்கா பாட்டி வீட்டுக்கு போயாச்சு. இவ்வளவு பார்த்தே பல மாசம் ஆயிடுச்சு. எங்கேயாச்சும் கவிட்டு போறான்ட்டு ஒரு அள்ளுல தான் உட்காந்து இருந்தேன். ஆனா அது மாதிரிலாம் எதுவும் பண்ணல. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் இன்னையோட டின்னர். இதோட இன்னைக்கு டே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.